மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரே ஹேர், அதாவது இளம் நிறை. சோ இந்த இளம் நிறை பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கவங்க நிறைய பேத்துக்கு நம்மளால பார்க்க முடியுது. அதையும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்ல மேரேஜ் ஏஜ்ல இருக்கவங்க, ஒரு 25 இயர்ஸ்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணங்கள்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்மளால முழுமையா வெளியில வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் அதனோட காரணங்கள் என்னன்னு பாத்துக்கலாம். சோ இளம் நிறை பிரச்சனைக்கு வந்து நம்ம மெயினா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுலயும் சில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உடம்புல வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலோ, இல்ல காப்பர் சத்துக்கள் குறைவா இருந்தாலோ, இல்ல நமக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ, இல்ல ஜிங்க் குறைபாடு இருந்தாலோ, செலினியம் குறைபாடு இருந்தாலோ, இல்ல வைட்டமின் பி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், B12 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது B12 டெஃபிஷியன்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு கிரே ஹேர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ இந்த மாதிரி நியூட்ரிஷன்லாம் வந்து நம்ம நார்மலா நம்ம நல்ல சத்தான உணவுகளை எடுத்து அதை சரி பண்ணும் போது தானாவே நம்மளோட கிரே ஹேர் வந்து நார்மல் கொண்டு வந்துடலாம். சோ நமக்கு வெள்ளை முடி வர்றதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து குட் கொலஸ்ட்ரால் கம்மியானா கூட நமக்கு வெள்ளை முடி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வெள்ளை முடி வர வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா, அதாவது ஜீன் வைஸா நம்ம அப்பா அம்மாக்கு இருந்தா அது நமக்கு வரவும் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க ஹேர் டை வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்க, ஹேர் கலரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால அதனால ஒரு ஹேர் 2 ஹேர் வந்து கிரேயா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய முடிகள் வெள்ளை முடிகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நமக்கு டைனால கூட நமக்கு வந்து வெள்ளை முடி வர வாய்ப்புகள் இருக்கு. சோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. சோ இதுல முதல்ல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. சோ அதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சின்னு ஒரு காரணமா சொல்லியிருந்தேன். சோ நம்ம பாடியில வந்து அயன் கம்மியாகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து வெள்ளை முடி வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த அயன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம நிறைய கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கணும். நான் எதனால கீரை வகைகள் எடுக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜூஸா இருக்கட்டும், நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ட்ரை கிரேப்ஸா இருக்கட்டும், டேட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம நிறைய எடுப்போம். பட் அதுல எல்லாம் இருக்கிற அயன் அப்சார்ப்ஷன் விட கீரையில பாத்தீங்கன்னா அதை விட அதிக அயன் அப்சார்ப்ஷன் கிடைக்கும். சோ ஒரே கீரையில வந்து உங்களுக்கு கால்சியமும் கிடைச்சிரும், அயனும் கிடைச்சிரும். ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்க எந்த வகை கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. கீரை அதிகமா எடுக்கும் போது உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அயன் அப்சார்ப்ஷனுக்கு தேவை விட்டமின் சி. சோ அப்ப விட்டமின் சி இருந்தாதான் அயன் சீக்கிரமா அப்சர்வ் ஆகும். நம்ம உடம்புல விட்டமின் சி டெஃபிஷியன்சியே இருக்கு அப்படின்றப்போ நமக்கு அயன் அப்சர்வ் ஆகாது. எவ்வளவுதான் நீங்க கீரை சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் டேட் சாப்பிட்டாலும், இந்த மாதிரி எந்த கண்டென்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆகாது. சோ அப்ப விட்டமின் சி அப்படின்னா உங்களுக்கு சிட்ரஸ் வெரைட்டிஸ், ஆரஞ்சா இருக்கட்டும், இல்ல லெமனா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், அந்த மாதிரி வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் கூட நீங்க வந்து இந்த மாதிரி கீரை வகைகளா இருக்கட்டும், இல்ல ஏபிசி ஜூஸ், ஒரு ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அப்படி இல்லைன்னா ஆம்லா பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 2 மலை நெல்லிக்காய், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், நல்ல ஒரு பெரிய கேரட், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அரைச்சு வடிகட்டி அதுல சர்க்கரை ஆட் பண்ணாம அப்படியே குடிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி டெய்லியுமே நீங்க எடுக்கலாம். அதுவுமே வந்து இளம் நிறைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அயனுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயனையும் கால்சியம் கண்டென்ட்டையுமே ஒன்னா சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா அயன் அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில கம்மியாகும். சோ அப்ப எப்பவுமே வந்து அயன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிடும் போது கால்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவாய்ட் பண்றது நல்லது. சோ அதுக்கு எக்ஸாம்பிளா எது சொல்லலாம், சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பால்ல வந்து டேட்ஸ் போட்டு அரைச்சு குடிப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் கிடைக்காது, கால்சியம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மில்க் அப்படியே அந்த அயன் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் இந்த கர்ட் கூட, மோர் கூட, தயிர் கூட எல்லாம் வந்து கீரை வச்சு சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். சோ அப்ப தனித்தனியா இப்ப தயிர் எடுக்கிறீங்கன்னா அது தனியா எடுத்துக்கணும், கீரை எடுக்கிறீங்கன்னா அது தனியா எடுத்துக்கணும். கீரை சாப்பிட்ற அன்னைக்கு நீங்க தயிர் எடுக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி வேணும் அப்படின்னா மோர் முன்னாடி குடிச்சிட்டு ஒரு 2 hours கழிச்சு கீரை சாப்பிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இந்த மாதிரி டைம் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி அயன் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயன் சம்பந்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்தது வைட்டமின் டி சொல்லியிருந்தேன். சோ அப்ப அந்த வைட்டமின் டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே தெரியும், சன்லைட்ல தான் கிடைக்கும். சோ கம்பல்சரியா நீங்க போய் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும். சோ வைட்டமின் டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த கிரே ஹேர் மட்டும் பிரச்சனையா வராது. அது கம்மியாயிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு பாடி பெயின்ஸ் கூட அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா வைட்டமின் டி வந்து கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு கால்சியம் பாடியில அப்சர்வ் ஆகும். சோ அப்ப அது ரெண்டுமே வந்து தடைப்படும். சோ அதனால நீங்க வந்து ரெகுலரா சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும். அது மெயினா பாத்தீங்கன்னா காலையில வந்து ஒரு 8 to 10 மணி, ஈவினிங் பாத்தீங்கன்னா 4 to 6 இந்த டைம்ல எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பாத்துக்கங்க. அடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு
நமக்கு வந்து பாடியில காப்பரா இருக்கட்டும், செலினியமா இருக்கட்டும், வைட்டமின் பி சம்பந்தப்பட்ட சத்துக்கள் இதெல்லாமே சொல்லியிருந்தேன். சோ இந்த காப்பர் சத்துக்கள் வந்து எதுல, இந்த காப்பர், ஜிங்க், செலினியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் நட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ எல்லா விதமான நட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். சோ நட்ஸ் ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்கும் போது அதுல உங்களுக்கு இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சத்துக்கள் உடம்புல அதிகமா கிடைக்கும். அது புரோட்டீன் ரிச் டயட்டும் கூட. சோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உங்களோட கிரே ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா வைட்டமின் B12 சொல்லியிருந்தேன். சோ B12 பாத்தீங்கன்னா மெயினா வந்து வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு அதிகமா டெஃபிஷியன்சி இருக்கு. இப்பெல்லாம் நான் வெஜிடேரியன் பீப்புளுக்குமே வருது. சோ வைட்டமின் B12 வந்து ரிச் சோர்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் வெஜிடேரியன் தான், நீங்க வந்து எக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சால்மன் ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து கிராப் அந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடலாம். ஈரல் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வைட்டமின் B12 கிடைக்கும். அப்படி இல்லை நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கேன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். கேர்டு, மில்க் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பழைய சாதம் சொல்லுவாங்க, அதாவது நைட் வந்து சாப்பாடுல தண்ணி வச்சு காலையில எந்திரிச்சு அதை சாப்பிடுறது. ஸோ அதுலயுமே வந்து B12 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மஷ்ரூம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு வந்து B12 டெஃபிஷியன்சி வந்து சரி பண்ணலாம். ஸோ அப்ப அதனாலயுமே வந்து உங்களோட கிரே ஹேர் எல்லாம் கம்மியாகி நார்மல் பிளாக் ஹேர் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து அந்த குட் கொலஸ்ட்ரால் பாடியில வந்து கம்மியானா கூட உங்களுக்கு இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குட் கொலஸ்ட்ரால் நல்லா எடுக்கணும், நல்லா உடம்புல வரணும் அப்படின்றப்போ நீங்க வால்நட் நல்லா எடுத்துக்கலாம். அப்புறம் உருக்குன நெய் அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ், எல்லா விதமான நட்ஸுமே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலரா எடுக்கும்போது உங்களோட குட் கொலஸ்ட்ரால் பாடியில மேனேஜ் ஆயிக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாம் தாண்டி நார்மலா பாத்தீங்கன்னா கிரே ஹேருக்கு வந்து நீங்க ஹேர் வந்து மெயின்டெனன்ஸும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்ப வந்து நம்ம பாடி வந்து ஹீட் ஆகாம பாத்துக்க, நம்ம பாடி குளிர்ச்சியா வச்சுக்க நம்ம தலையில வந்து நம்ம ரெகுலரா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிரே ஹேருக்கு ஒரு ஹேர் ஆயில் டிப் கொடுக்குறேன். இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 4 இன்கிரீடியன்ஸ், மெயினா ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 லிட்டர் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள வந்து அதை வந்து பாயில் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து கருவேப்பிலை நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அதை வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கல அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சோ அதை வாங்கிக்கலாம். சோ மொத்தம் 4 தான். மெயினா வந்து கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், கரிசலாங்கண்ணி. சோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டை வச்சு கோகனட் ஆயில போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. சோ அது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா ரெகுலரா அப்ளை பண்றதுக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆயில் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரே ஹேர் கம்மியாறது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் இருந்ததுன்னா அதை கம்மி பண்றதுக்கு, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தா அதை கம்மி பண்றதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நல்ல முடி வந்து ஃபாஸ்டா வளர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ ஹேர் வந்து சில இடத்துல விழுந்து லைட்டா சொட்டையா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்துல லைட்டா அந்த ஆயில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கையில லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி டெய்லி பண்ணுவாங்க. குட்டி குட்டி புது ஹேர் முளைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. பாடி எப்பவுமே நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மெயினா வந்து நைட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஹீட்னால இந்த மாதிரி கிரே ஹேர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்சோம்னியா ஒரு முக்கியமான பிரச்சனை கிரே ஹேருக்கு. சோ அதனால தூக்கமின்மை பிரச்சனை இருக்குன்னா அதை ரெடி பண்ணினாலும் நீங்க வந்து இந்த கிரே ஹேர்ல இருந்து தப்பிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஹேர் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இளம் நிறைக்கு ரொம்ப எஃபெக்டிவான முத்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா பிருத்வி முத்ரா. ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். உங்களோட மோதிர விரல் மடக்கி அது கூட கட்ட விரல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பிருத்வி முத்ரா. சோ இந்த 2 கையில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை கால் மேல வச்சுக்கோங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த முத்ரா பாத்தீங்கன்னா பஞ்சபூத முத்ரால ஒரு முத்ரான்னு சொல்லுவாங்க. நம்மளோட நில சக்தியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, அதாவது மண் சக்தியை. சோ நம்ம பாடிக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து கிரே ஹேர் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல உங்க பாடியில growth ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது அண்டர் வெயிட்டா இருக்காங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட கை பாதம், ஃபேஸ், கண்ணுல எரிச்சல் அதிகமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த முத்ரா தீர்வா இருக்கு. சோ இது எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட கிரே ஹேருக்கு பை பை சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.